எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு வந்து பாருங்கள். ஒரு கிலோ கறிக்கு நாட்டுக்கோழிக்கு 150 வெங்காயம் எடுத்துருக்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு 50 இஞ்சி எடுத்துக்கிட்டேன். தக்காளி பெரிய பழமா 5 பழம் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு ஒரு சோம்பு, சீரகம், மிளகு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கணும். தேங்காய் ஒரு காய், பெரிய காயை அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கணும், அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும். அறுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை 1-2 அரைக்கணும். தேங்காய் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கணும். அறுத்து வச்ச தக்காளியை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நாட்டுக்கோழி வேறு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஊற போட்டு ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெந்த கறி தண்ணியை குழம்போட ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். சட்டி காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், மற்ற எண்ணெய் ஊற்றக்கூடாது. பட்டை, ஏலக்காய் போடணும். அரைச்சி வச்ச வெங்காயம் போடணும்.
அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மிளகு எல்லாம் போடுறோம். வெட்டி வச்ச தக்காளியே போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். நாட்டு பொடி குழம்பு பொடி போடலாம். 2 ஸ்பூன். விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம், பொடி கூட போட்டுக்கலாம் அவங்களுக்கு தேவைப்பட்டதை. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை வாழை போவதுன்னா நல்லா வதக்கிட்டு அப்புறம் கறி ஊற்றி போட்டிக்கணும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். இந்த நாட்டுக்கோழியை கொட்டலாம். பச்சை வாழை போயிடுச்சு. இந்த நாட்டுக்கோழியை கொட்டலாம். புளி கொஞ்சம் ஊற்றலாம். அரைச்சி வச்ச தேங்காயை போட்டு கிண்டிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பாலை கொஞ்சம் ஊற்றணும். வேக வச்ச கறி தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போடணும். எல்லா செலவும் போட்டாச்சு. நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அந்த காலத்தில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம்னாக்கா 4 வீட்டுக்கு மணக்கும். ரோட்டில் போகிறவங்களுக்கு எங்கடா செய்கிறாங்கன்னு எடுத்து போவாங்க. அந்த காலத்தில் அப்படி சாப்பிடுவோம். இப்போ அதே மாதிரி தான் வச்சுருக்கு. நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி வச்சு நாட்டுக்கோழி குழம்பு வச்சோன்னா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா மனசாக சாப்பிடுவார். நல்லா இன்னும் கொஞ்சம் போடுன்னே சாப்பிடுவார். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இதேமாரி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். அதேமாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லாவும் இருக்கும் உடம்பு. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு. சூப்பராக இருக்கும் சாப்பாடு.
குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட என்ன சாப்பிட போல இருக்குது. அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது சாப்பாடு. அருமையாக இருக்குது குழம்பு. இது மாதிரி வீட்டில் வச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க. நல்லா மனமாக இருக்கு பாருங்க. மாட்டினா நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன். எனக்கு உடம்பு வலின்னு சொன்னீங்களா? ஆமாம். நல்லா வயிற்றுக்கு சாப்பிட உடம்பு வலிலாம் பறந்துடும். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாரு. வாசனை சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குது பார்த்தியா? அருமையாக இருக்குது. தின்னு வரேன். எப்படி வாசம்? சூப்பராக. எப்படா? சூப்பராக இருக்கா? சாப்பிடு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சல. பிடி. வாசனை உண்மையிலே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும். எல்லாம் வீட்டில் வாங்கி செஞ்சாங்களாம் சூப்பராக தருவாங்க. சாப்பிடலாம். எப்படி? பயங்கரமாக இருக்கும். இளங்கோலியா இருக்கும். இளங்கோலி மேலத்து முட்டை கோழி மாதிரி இருக்கு பாரு. எப்படி அருமையா இருக்கு பாத்தியா? மிளகு நல்லா துக்கா போட்டுருவோம் போல. சளி எல்லாம் முடிஞ்சிடும். போட்டு வயிற்று சாப்பிட்றா. லெக் பீஸ் எடுத்து கட்டி. லெக் பீஸ் தான் அல்டிமேட். வீட்டில் ஆக்கி இந்த மாதிரி கோழி வேண்டது நல்லா ஆக்கி சாப்பிட்டா உடம்புக்கு தேரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி பார்க்கறவங்க நல்லா சாப்பிட நல்லது. உடம்பு டயர்டாக இருந்துச்சு. எங்கள் அத்தை நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? நல்லா எல்லாரும் கோழியாக வாங்கி. ஆமாம். எங்கள் அத்தை எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.